السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இல்லாமல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமை ஏற்று இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவன் விட்டு செல்கிற சொத்தில் மிக முக்கியமானது அவனுடைய பிள்ளைகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு 3 விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் அழிந்து விடுகிறது, விட்டு விலகி விடுகிறது. முதல் விஷயம் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தை. இதுதான் ஒரு மனிதன் விட்டு செல்வதில் அவனை பின்தொடர்கிற விஷயங்களில் ஒன்று. அவன் விட்டு செல்லுகிற மிகச்சிறந்த சொத்துக்கள் இந்த 3 தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதில் மிக முக்கியமானது நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் இந்த செய்தியிலே இருக்கிறது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல பிள்ளையை அவன் விட்டு செல்கிறான். அந்த நல்ல பிள்ளை எப்படியான பிள்ளையாக இருக்கும் என்றால் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளையாக இருக்கும். தன்னுடைய பெற்றோர் மௌத்தான பிறகு வஃபாத்தாகிவிட்டால் தன்னுடைய பெற்றோருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து சுவனத்தை வேண்டுகிற நல்ல பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை நாம் இருக்கின்ற நாட்களிலேயே உருவாக்கி விட்டு சென்றால்தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துஆ கேட்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் இருக்கின்ற நாட்களிலேயே நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை இந்த செய்தி நமக்கு தருகிறது. இன்னும் இறைவன் திருமறை குர்ஆனிலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு மூமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகிற பொழுது குர்ரத்த அயுன், கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். கண் குளிர்ச்சினா என்ன? நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கின்றான், என்னுடைய பிள்ளை மார்க்க அடிப்படையில் நடக்கின்றான், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றான், என்னுடைய பிள்ளை வணக்கசாலியாக இருக்கின்றான், ஒழுக்கமிக்கவனாக இருக்கின்றான். உலகத்தில் பல இளைஞர்கள், பல பிள்ளைகள் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர்ந்திருக்கிறது என்று ஒரு பிள்ளையை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள்,
நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லி காட்டுகின்ற வகையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோமா? நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதே மகிழ்ச்சி வருகின்ற வகையிலே, மகிழ்ச்சின்னா இந்த உலக ரீதியான மகிழ்ச்சி இல்லை. என் புள்ள நல்லா படிக்கிறான், என் புள்ள நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், என் புள்ள நல்லா சம்பாதிக்கிறான், இப்படியான மகிழ்ச்சி இல்லை. இந்த மகிழ்ச்சி பல பேர் அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்லுகிற மகிழ்ச்சி என்பது மறுமைக்கான மகிழ்ச்சி, நல்வழியிலே சொல்லுகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பிள்ளைகளை மிகப்பெரிய அளவிலே பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கங்கள் சிறார்களையும் இளைஞர்களையும் விட்டு வைக்காத அளவுக்கு போதை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த பிள்ளை, எந்த இளைஞன், எந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை போதைக்கு அடிமையாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கின்ற அளவுக்கு சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை பார்த்தால் அச்சத்திலே உறைகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகளும் சீர்கேடுகளும் போதை பழக்க வழக்கங்களும் சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற பாவங்களிலிருந்து நாம பாதுகாக்கணும்னா அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை போதிக்க வேண்டும், மார்க்க அறிவுரைகளை சொல்ல வேண்டும், மார்க்க வளர்ப்பிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை நாம் தூண்ட வேண்டும். அப்படி மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா என்கின்ற கேள்வியை நாம் அனைவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். சிறுவர்களுக்கு தன்னுடைய அரவணைப்பிலே இருக்கிற தன்னுடைய வளர்ப்பிலே வளருகின்ற குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு மார்க்கத்தை அற்புதமாக போதிப்பவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவியில் ஒரு மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுக்கு உமர் என்கின்ற ஒரு குழந்தை இருக்கிறார். இந்த உமர் என்பவர் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுடைய முதல் கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக பிறந்தவர். இவரை இந்த உமர் இப்னு அபூ ஸலமா என்பவரை ரசூலுல்லாஹ் தான் வளர்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து இவர் உணவு உண்ணுகிற பொழுது அந்த தட்டில இவர் இங்கேயும் அங்கேயுமாக கையை விளாசி கொண்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் சாப்பிடுவதனுடைய முறை தெரியாமல் தட்டில விளையாடி கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு, அந்த குழந்தைக்கு போதிக்கிறார்கள். யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, முதல்ல நீ பிஸ்மில்லா சொல்லு. வகுல் பியமீனிக், உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலிக், தட்டில் உனக்கு அருகில எது இருக்கிறதோ அதிலிருந்து உண்ண துவங்கு. பக்கத்துல தட்டுல என்ன இருக்குதோ அதிலிருந்து நீ சாப்பிட துவங்கு என்று சாப்பிடும் பொழுது கூட மார்க்கம் என்ன ஒழுங்குமுறையை கற்றுத்தருகிறதோ அந்த ஒழுங்கை தன் அரவணைப்பில் வளருகிற பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதித்தார்கள். இது போன்ற மார்க்க அறிவுரைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லா சொல்வதற்கு தூண்டுகிறோமா? சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்றானா இல்லையாங்கிறது கூட நமக்கு கவலை இல்லை. ஏதோ நாம பெற்றெடுத்து விட்டோம், அவனுக்கு சாப்பாடை கொடுக்கின்றோம், படிப்பை கொடுக்கின்றோம், இது மட்டும் நம்முடைய வேலை இல்லை. ஒவ்வொரு பெற்றோருடைய மூமின்களுடைய கடமை என்பது நம்முடைய பிள்ளைகளை நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும். அதுதான் நாம் விட்டு செல்கின்ற மிகப்பெரிய சொத்து. அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் போதிக்கின்றோமா? நாம் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும். சின்ன விஷயத்திலிருந்து எல்லா விதமான மார்க்க அறிவுரைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சிறுவர்களுக்கு, சிறார்களுக்கு, தன்னுடைய அரவணைப்பில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழங்கி கொண்டே இருந்தார்கள். சாப்பிடுகிற ஒழுக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்ல விளையாடி கொண்டு இருக்கிறார். இப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். ஒரு பேரிச்சம்பளங்கிறது ரொம்ப மதிப்பு மிக்க கோடி மதிப்பை உள்ளதா அல்லது லட்சக்கணக்கான ரூபாயா?
ஒரே ஒரு பேரித்தம்பழம், அது அரபு நாட்டுல யோசித்து பாருங்க, எந்த மதிப்பும் இல்லாது அந்த ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டுறாரு. ரசூலுல்லாஹ் இதை கவனிச்சிடுறாங்க. அந்த பேரிச்சம்பழம் அந்த குவியல் என்ன அப்படின்னா தர்மத்தினுடைய மக்களுக்கு சேர வேண்டிய சதக்கா பொருள். அதிலிருந்து ஒரு பேரித்தம்பழத்தை தன்னுடைய பேரன் சின்னஞ்சிறு குழந்தை மழலையாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர் எடுத்து அப்படியே சாப்பிட்டுறார். இதை பார்த்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலேயே அந்த பிள்ளையை கண்டித்து மார்க்க அறிவுரையை சொல்றாங்க. அதை முதல்ல துப்ப சொல்றாங்க. துப்பிட்டு கேட்கிறாங்க, அம்மா அழிந்த, உனக்கு தெரியாதா இந்த தர்ம பொருள் என்பது நம்முடைய குடும்பத்திற்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா? இதை நாம் சாப்பிடக் கூடாதே என்று அந்த குழந்தையை அந்த இடத்திலே கண்டிக்கிறாங்க. சின்ன பிள்ளைதானே, வளரட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். அவன் இன்னைக்கு இப்பயே ஏன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்? அவன் என்ன ஒரு ரொம்ப பக்குவம் பெற்ற ஆளா, வயசானவனா? சின்ன பிள்ளைதானே, வளரும் பொழுது சரியாயிடுவான். இப்படி ரசூலுல்லாஹ் விடலை. ஏன்னா இன்றைக்கு நாம் அப்படித்தான் விட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன புள்ளதானே, அவனையே கட்டுப்படுத்தணும், அவன் போகிற போக்கில் அப்படியே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவன் ஒழுங்காக ஆகிவிடுவான், சீராக ஆகிவிடுவான் என்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளை கண்டிக்க விடுவது கிடையாது. தகப்பன்மார்கள் கண்டிப்பதற்கு முனைந்தாலும் கூட அதற்கு தடை போடுபவர்களாக தாய்மார்கள் வந்து நிற்பதை பார்க்கலாம். காரணம், புள்ள சரியாயிடுவான், வளர்ந்த பிறகு மாறிடுவான் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கை. சின்னஞ்சிறு பருவத்திலே அந்த பசுமர தாணி போல அவர்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தை பதிவு செய்கிற பொழுதுதான் அவர்கள் எப்படி வளர்ந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மார்க்கம் பிரதிபலிக்கும். நாம எல்லா நேரமும் அவர்களை கண்காணிக்க முடியாது. பெற்றோர் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. நம்முடைய வாப்பா பார்க்கிறாரு, நம்முடைய அம்மா பார்க்கிறாங்க என்று பயத்தை ஊட்ட முடியுமா? முடியாது. அவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்வான், வெளியில் விளையாட செல்வான், நண்பர்களோடு பழகுவான், உலகத்தின் பல மூலைகளுக்கும் செல்வான், வேலைக்காக செல்வான். எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய சூழல் மாறும். எல்லா நேரங்களிலேயும் அவனை சுற்றி நடக்கின்ற பாவத்திலிருந்து, சமுதாய சீர்கேட்டிலிருந்து, ஒழுக்க கேட்டிலிருந்து அவனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சிறிய பருவத்திலேயே அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்து இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் செஞ்சாங்க. ஒரு பேரிச்சம்பழம் தானேன்னு பார்க்கல, டிவி தானே பார்க்கிறான்னு நம்ம விடுறோம்ல, போன் தானே பார்க்கிறோம் அப்படின்னு விடுறோம்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தானே சாப்பிட்டுட்டு போறா அப்படி ரசூலுல்லாஹ் விடலை. ஒரு பேரித்தம்பழமாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான், தடுக்கப்பட்டதுதான், பாவம் பாவம் தான். அதை அந்த குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பழம் தானே விடாம அந்த நேரத்திலேயே கண்டித்து மார்க்க அறிவுரை வழங்குகிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம எல்லாவற்றையுமே சின்ன பருவத்துல கற்றுக் கொடுத்து விடுகின்றோம். டிவி, போனு எல்லாமே அந்த குழந்தையினுடைய கைகளில் விளையாடுகிறது. அதில் காட்டப்படுகின்ற ஆபாச காட்சிகளையும் அருவருக்கத்தக்க பேச்சுக்களையும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வளருகின்ற குழந்தை அதே போல அந்த சினிமா கூத்தாடிகளை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அந்த குழந்தை முனைப்பு காட்டுகிறது. முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களை எடுத்துக் கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. சஹாபாக்களை போல மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதிலே முனைப்பு இல்லை. சினிமா நடிகர்களை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே அவர்களுடைய வாழ்வு சீர்கேட்டை நோக்கி செல்வதற்கு காரணம் நாம் அந்த சிறிய பிராயத்திலே மார்க்க அறிவுரையை வழங்காமல் அவர்களுடைய போக்கிலே விடுவதுதான். அப்ப நாம் அவர்களுக்கு அந்த சின்ன பருவத்திலேயே மார்க்க போதனைகளை வழங்க வேண்டும். குறிப்பாக இப்ப இந்த கோடை விடுமுறையில இருக்கிறோம், இதுல நம்முடைய பிள்ளைகளை சும்மா அப்படியே விட்டுடாம உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்கள் இந்த கோடை பருவத்திலையும் அவர்களுடைய விடுமுறையில் இருக்கிற காரணத்தினால மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம தெளிவாக இருக்கணும். ஏன்னா சும்மா இருந்தாங்கன்னா போன் எடுத்து வச்சு நோண்டுவாங்க, போன்லயே கிடப்பான், கேமே விளையாண்டுகிட்டு இருப்பான். எப்போது பார்த்தாலும் இன்றைக்கு பல இளைஞர்களை பார்த்தால் போன்லயே கேம்லயே சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுல அம்மா கூப்பிடுவாங்க, வாப்பா கூப்பிடுவாரு, திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, இவனுக்கு காதிலே விழாது, அப்படியே உட்கார்ந்து இருப்பான்.
எத்தனை தடவை கூப்பிட்டானோ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான், எழுந்திருச்சு வர மாட்டான். ஏன்னா முழு கவனமும் இந்த போன்ல இருக்கும், கேம்ல இருக்கும். அப்ப ஒட்டுமொத்த கவனத்தையும் சிதற விடுகின்ற வகையிலே இந்த விடுமுறையிலே அவர்களை அமைத்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்வில நாம் ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்க தவறு விடுகிறோம் என்று ஆகிவிடும். அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதிலே அதிகமான அக்கறை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டினாங்கன்னு பாருங்க. சஅத் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, கான சஅதுன் யுஅல்லிமு பனீஹி ஹாஉலாஇல் கலிமாத் கமா யுஅல்லிமுல் முஅல்லிமுல் கில்பானல் கிதாபா. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? கமா யுஅல்லிமுல் முஅல்லிமுல் கில்பானல் கிதாபா. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்படி எழுதுவதற்கு கைகளை பிடித்து கற்றுக் கொடுப்பாரோ அதுபோல தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆக்களை சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க விவரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதிலே சஹாபாக்கள் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இவ்வளவு முயற்சி செஞ்சாங்க, பிள்ளைங்களுக்கு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆவை சொல்லி கொடுத்திருப்போம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆக்களை சொல்லிக் கொடுத்த பெற்றோர் எத்தனை பேர்? மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு துஆ என்றால் ஜனாசா தொழுகையிலே ஓதுகின்ற துஆ. ஏன்னா நம்முடைய பிள்ளை நமக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை என்றால் நமக்கு ஜனாசா தொழ வைப்பதுதான். அதுல நமக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை ஓத வேண்டும். இது நம்முடைய பிள்ளை நமக்கு செய்கின்ற கடைசி கடமை. அதுதான் ரசூலுல்லாஹ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு மனிதன் விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய சொத்து தனக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல பிள்ளை. நாங்களே நம்முடைய பிள்ளை நமக்கு ஜனாசா தொழுகை வைத்து அதுல நமக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் அதற்கு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? எப்ப மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. மௌத்து அந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? மௌத்து ஊடு ஜனாசா, நாம மௌத்தாயிட்டோம், நம்முடைய பிள்ளை அந்த நேரத்துல உட்கார்ந்து மனவனம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போதே நாம் அதற்கான விதையை போட்டால்தான், மனனம் செய்து வைத்திருந்தால்தான் அது வேண்டிய நேரத்திலே உதவும். எத்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? ஜனாசா தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே மரணித்தவருக்காக, நம்முடைய பெற்றோருக்காக கேட்கின்ற பாவ மன்னிப்பு துஆ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை இடத்துல ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகளினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்புகளும் மறுப்புகளும் நடக்கிறது. தௌஹீத்வாதியா ஜனாசாவை அடக்கம் செய்ய விட மாட்டோம், இடம் தர மாட்டோம், இப்படியான எதிர்ப்பு நடக்குது. அந்த நேரத்தில் அவர்களோடு சண்டையிடுகின்றோம், சட்ட போராட்டம் நடத்துகிறோம். கொள்கை உறுதியோடு ஜனாசாவை வைத்துக் கொண்டு நாங்கள் நபி வழி அடிப்படையில் தான் எவ்வளவு நேரமானாலும் நாட்களானாலும் நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று நெஞ்சுறுதியோடு அமர்கின்றோம். இவ்வளவு எதிர்ப்பிலேயும் கொள்கை உறுதியோடு இருக்கின்ற நாம, எதிர்ப்பை சந்திக்கின்ற நாம, எதிர்ப்பை சந்திப்பதிலே எந்த சடைவும் காட்டாத நாம், அந்த எதிர்ப்பை சந்தித்து ஒரு வாய்ப்பை, நபி வழியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை பெறுகிறோமே, அந்த வாய்ப்புல ஜனாசா தொழுகையில ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆவை கற்றுக்கொண்டு ஓதுகின்றோமா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? இதுவெல்லாம் நாம் செய்கின்ற முதலீடுகள். நாம் எப்படி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அது மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற ஒவ்வொரு போதனைகளும் அறிவுரைகளும் நாம செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட். நாம மௌத்தாயிட்டா நம்ம பிள்ளைங்க எடுக்கின்ற அந்த நல்ல பெயர்களும், அவர்கள் செய்கின்ற நற்காரியங்களும், அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளுடைய பலனையும் நாம் நாளை மறுமையிலே அனுபவிப்போம். அதுதான் ஒரு பெற்றோருக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற வகையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம மார்க்கத்தை போதிக்கணும். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்த அந்த சிறுவர்கள் மிகப்பெரிய மார்க்க தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அம்ர் இப்னு சலமா என்கின்ற ஒரு நபித்தோழர், அவருக்கு 6-7 வயது தான் இருக்கும்.
அந்த நபித்தோழர் தான் அவருடைய குடும்பத்தாரிலேயே அவருடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களிலேயே அதிகம் குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தார். வயசு எத்தனைன்னா 6-7 வயசு தான், வெறும் 6-7 வயசு தான். ஆனா ஒட்டுமொத்த அவருடைய சமுதாயத்தில் இருந்த அந்த பெரியவர்கள், அவருடைய பகுதியில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், மூதாதையர்கள் எல்லாரையும் விட அதிகம் மனனம் செய்தவர் யாருன்னா இந்த 6-7 வயசு சின்ன பையன் தான். அப்ப எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அந்த சஹாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்னு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. சிறுவர், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு 10 வயது தான் இருக்கும். அப்படியான சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த மார்க்க ஈடுபாடு அவர் இடத்துல எப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் வீட்டுல வந்து தங்குவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல வந்து தங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இரவு தொழுகை எழுந்து தொழுவாங்க. இரவு தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை இருக்குதுல, தஹஜ்ஜத் தொழுகை, அதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எழுந்து தொழுவார்கள். இவரை கூப்பிடலாம் மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இவரை எதுவுமே ரசூலுல்லாஹ் கூப்பிடல, அவருடைய கையை பிடித்து இழுத்து நிற்க வைக்கல, எதுவுமே செய்யல. ரசூலுல்லாஹ் தொழுவதை பார்த்து இவராக எழுந்து ரசூலுல்லாஹ் உழு செஞ்ச மாதிரி உழு செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் நின்று இவரும் ரசூலுல்லாஹ்வோடு இரவு தொழுகையில பங்கேற்கிறார். ஏன் அந்த ஆர்வம் வந்தது? நமக்கு முன்னால் இருக்கின்ற யாரை அந்த பிள்ளைகள் ரோல் மாடலாக தன் முன்னால் பார்க்கிறார்களோ அவர்கள் மார்க்க ஈடுபாடோடு நடக்கின்ற பொழுது அந்த பிரதிபலிப்பு அந்த பிள்ளைகள் இடத்துல வரும். பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள், பெற்றோரைத்தான் பார்க்கிறார்கள், தகப்பனை பார்க்கிறார்கள், தாயை பார்க்கிறார்கள். அந்த தகப்பனாரும் தாயாரும் மார்க்க ஈடுபாடோடு நடந்தால், ஹராம் ஹலாலை கவனித்து நடந்தால், பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலேயும் மார்க்கத்தை வெளிப்படுத்தினால், வணக்க வழிபாடுகளிலே சரியாக இருந்தால், செயல்பாட்டில் ஒவ்வொன்றிலேயும் நபிவழியை பேணினால், அதை பார்த்து வளருகின்ற பிள்ளைகள் தன்னால் மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களாக வளருவார்கள். அதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவரை ரசூலுல்லாஹ் எழுப்பி விடல, அவரை ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போகல, போன்னு விரட்டல. அவர் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அவராக தன்னால் எழுந்து ஒரு கண்ணாடியை போல பிரதிபலிக்கிறார். இப்படி நாம எத்தனை பேர் நடக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் சுன்னத் தொழுகை இருக்குதுல. இந்த சுன்னத் தொழுகைய வீடுகள்ல தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க. அதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டுகிற பொழுது அதை பார்த்து பழகுகிற அந்த பிள்ளைகள் அதை பிரதிபலிப்பவர்களாக நாளை உருவாவார்கள். எத்தனை பேர் அந்த அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே உருவாக்கினால்தான், இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்தால்தான், அதுதான் அவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றும், அதுதான் அவர்களை நன்னடத்தை கொண்டவர்களாக மாற்றும், அதுதான் அவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். என் பிள்ளை கழிசடையாக போய்விடவில்லை, என் பிள்ளை கெட்டு போய்விடவில்லை, கெட்ட பெயரை எனக்கு சம்பாதித்து தரவில்லை, அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறான், மார்க்க தொடர்போடு இருக்கின்றான், ஒவ்வொரு பயான்களிலேயும் கலந்து கொள்கிறான். அவன் இந்த மார்க்கத்துக்காக ஆற்றுகின்ற தொண்டுகளை பார்த்து என்னை பாராட்டுகிறார்கள், எனக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுக்கிறான்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அதுதான் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சி. இதை நாம தவறாமல் நம்முடைய பிள்ளைக்கு இந்த இது போன்ற மார்க்கத்தை வழங்கி நமக்கு பின்னால அவர்கள் நமக்கு பயன் தருகின்ற வகையிலே, பிரார்த்திக்கின்ற வகையிலே அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்க போதனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லுக்குமான் என்கின்ற ஒரு நல்ல அடியாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லுகிறான், ஒரு மனிதரை பற்றி சிறப்பித்து பேசுகிறான் என்றால் அதுவெல்லாம் நமக்கு பாடம், படிப்பினை. நம்ம வாழ்க்கைக்கு அதையெல்லாம் எடுத்துக்கணும், நாமளும் செயல்படுத்த வேண்டும். இந்த லுக்குமான் என்கின்ற அடியார் என்ன செஞ்சார்னா, தன் மகனுக்கு அறிவுரை சொன்னார். என்ன அறிவுரை எல்லாம் சொன்னாரு? கொள்கை அறிவுரையை சொல்றார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே சொல்லுகிறார். இறையச்சத்தை போதிக்கிறார். நீ எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாதுங்கிறத எப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்குள்ள ஒரு விதை மறைஞ்சு கிடக்குது, ஒரு சின்ன விதை.
அந்த பாறைக்குள்ள மறைஞ்சிருக்குது. இதை அல்லாஹ் அறிவான். அந்த பாறைக்குள்ள ஒரு விதை மறைந்து கிடந்தாலும் கூட அல்லாஹ் அறிவான். நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் தப்ப முடியாதுங்கிற இறையச்சத்தை தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார். வணக்க வழிபாட்டிலே சரியாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று போதிக்கிறார். அடுத்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். இந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம், வணக்க வழிபாடுகளை எல்லாம், கொள்கையை எல்லாம் அவர் போதித்த அந்த அறிவுரைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சிலாகித்து சொல்லுகிறான். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோமா? நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பிள்ளை ஒழுங்கானவன் தான், நல்லவன் தான் யோசிக்கிறோம். நல்லவன் தான், ஒழுங்கானவன் தான். ஆனால் அவனோடு இருக்கின்ற ஷைத்தான் நல்லவன் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஷைத்தான் எந்த நிலைக்கும் அவனை அழைத்து சென்று விடலாம். அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா அறிவுரை சொல்லணும், மார்க்க போதனைகளை போதிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதிக்கவில்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதிக்கவில்லையா? அவர்களுடைய மகன்கள்லாம் யாரு? கெட்டவர்களா அல்லது கெட்டு போனவர்களா? கெட்டு போனவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரையா? இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, நபிதான், ஆனா அறிவுரை சொன்னாங்க. யாக்கூப் நபியினுடைய மகன் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபிதான், ஆனா அறிவுரை சொன்னாங்க. அறிவுரை என்பது கெட்டவர்களுக்கானது அல்ல. நம்முடைய பிள்ளை நல்லவனாகவே இருக்கட்டும், ஆனால் அவனோடு இருக்கின்ற ஷைத்தான் அவனை நல்லவனாக இருக்க விடமாட்டான். அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தையும் மார்க்கத்தையும் போதிக்கணும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் தற்பொழுது இந்த கோடை காலத்திலே இருக்கிறோம். இந்த கோடை காலத்திலே பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே இருந்து வருகிறார்கள். அவர்கள் இந்த வீட்டிலே பள்ளிக்கூடத்தினுடைய நேரங்களில் அவர்கள் செல்லாமல் வீட்டிலேயே முழுமையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சினிமாக்களிலேயும் மொபைல் கேம்களிலேயும் டிவியிலேயும் அவர்கள் முழுக்க அடிமையாகி விடாமல் இந்த கோடை விடுமுறை நாட்களை பயனுள்ள வகையிலேயும் மார்க்கம் தெளிவு பெறுகின்ற வகையிலேயும் அவர்கள் கழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நம்முடைய பள்ளிவாசல்களில் கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கோடைகால பயிற்சி வகுப்புகள்ல கொள்கையை பற்றி, தொழுகை சட்டங்களை பற்றி, மார்க்கத்தினுடைய இன்ன பிற சட்டங்கள், இஸ்லாம் கற்றுத் தருகின்ற ஒழுக்கங்கள், ரசூலுல்லாஹுடைய வரலாறு, துவாக்கள், இது போன்று ஏராளமான பாடங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப இதை நாம் ஒரு வாய்ப்பாக, வெறும் 10 நாட்கள் தான் நடத்தப்படுகிறது, இதை ஒரு வாய்ப்பாக நாம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நமக்கு அருகாமையில் இருக்கின்ற நம்முடைய பள்ளிவாசல்கள்ல அவர்களை அனுப்பி இது போன்ற மார்க்க தெளிவை அவர்கள் பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கான வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். யுதுரசுல் இஸ்லாம் கமா யுதுரசு வஷ்யு சௌப். ஒரு ஆடையினுடைய சாயம் எப்படி வெளுக்குமோ அதுபோல இஸ்லாமும் ஒரு காலத்தில் மங்க துவங்கும். சாயம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், போட 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 அந்த ட்ரெஸ்ல இருக்கிற சாயம் மங்கி எப்படி துணி வெளுத்து போகிறதோ அதுபோல ஒரு காலத்துல இஸ்லாம் மங்கி 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 அந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஒளிமயமே இல்லாமல் போகிற ஒரு நிலை ஏற்படும். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா லா யுதுரா மா சியாம் வலா ஸலாத் வலா நுசுக் வலா சதக்கா. தொழுகைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது, வணக்க வழிபாடுகள் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்னன்னு யாருக்கும் தெரியாது, வலா சதக்கா, சதக்கானா என்னன்னு தெரியாது. இப்படி மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அறியப்படாத அளவுக்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல அல்லாஹுடைய வேதம் மக்களிடத்துல இருக்காது, குர்ஆனையே மறந்திருப்பாங்க.
குரானை ஓதுவதற்கு அவர்களுக்கு தெரியாது, குரானுடைய அறிவுரைகள் அவர்களுக்கு தெரியாது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆனா இருப்பாங்க, ஆனா குரானை தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அதுல அந்த மக்கள்ல தபுக்கா தவாயிஃபு மினன் நாஸ் அஷேகுல் கபீர் வல் அஜூஸ், வயதானவர்கள்லாம் மக்கள்ல சில பேர் இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களா, அதரக்கனா ஆபா அனா அலா ஹாதிஹில் கலிமா லா இலாஹ இல்லல்லா, எங்களுடைய முன்னோர்கள்லாம் லா இலாஹ இல்லல்லான்னு ஏதோ ஒரு கலிமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஃபனஹ்னு நகூலுஹா, அதனால நாங்களும் சொன்னோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க பெற்றோர் முஸ்லிமாக இருந்தாங்கப்பா, எங்க என் தகப்பனார் பேர் அப்துல்லா, அதனால என் பேர் முகம்மது, அவ்வளவுதான். என் பெற்றோர் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால நானும் சொன்னேன். இதை தவிர எனக்கு இஸ்லாம்னா வேற எதுவுமே தெரியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாத்தினுடைய நிலை மங்கத்துவங்கும் சொல்லலாம். நாம போகிற சூழல், நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காத சூழல், மார்க்கத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டாத நிலை, இத்தகைய அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரித்த நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறான நிலை இல்லாமல் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்து அவர்களுக்கு மார்க்க தெளிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாகும். இது போன்ற இந்த கோடைகால பயிற்சி முகாம்களை பயன்படுத்தி அவர்கள் மார்க்க தெளிவை பெற்று சிறிய பிராயத்திலேயே இறையச்ச போதனைகளை கேட்க வைக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.